இந்த வீடியோவில் கேசரி செய்யலாமா? எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து நெய் அதிகமாக ஆட் பண்ண போகிறதில்ல, தேங்காய் எண்ணெயில் தான் சேர்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் ஆட் பண்ணி நீங்கள் வந்து நட்ஸை வந்து வறுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பாதாம், முந்திரி, திராட்சை 3ஐயும் போட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் அதே கடாயில் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். 200 கிராம் இருக்கும். அது நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை அளவுக்கு வறுத்துட்டு, 1 கப்பு ரவைக்கு வந்து 3.5 கப் வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி. ரொம்ப கம்மியாக விட்டுறக்கூடாது. 3 அளவு கப் வந்து கரெக்டாக இருக்கும். அதை வந்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொதி வந்தோடனே நீங்கள் வந்து எந்த கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். வீடியோக்கு எப்படி தெரியுன்னு தெரில. ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா கொதி வந்தோடனே நீங்கள் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கிளறணும். இல்லைனா அடி பிடிச்ச மாதிரி கட்டிப்பட்டுரும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்துருக்கிறதுனால 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா 1 கப் கூட எடுத்துக்கலாம். நான் 3/4 கப் எடுத்து நல்லா அதையும் நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் நட்ஸ் வறுத்து வச்சுருக்க நட்ஸை வந்து கொட்டி அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் நான் எடுத்திருக்க அந்த குழிக்கரண்டியால் இது வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் பிடிக்கும். அந்த அளவு வந்துட்டு நான் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.